அப்புறம் இந்த ரைட் பண்றதெல்லாம் எப்படி நிஜமாகுதுன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ரைட்டு முன்னாடி உட்காந்து இப்போ ஒரு கதை எழுது, இது நிஜமாகாட்டி நீ செத்துருவ அப்படின்னு சவால் விடுறாரு. ரைட்டு செகண்ட் ஸ்டோரியை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க அதே மாதிரி ஒரு கேப் டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கேஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியில அந்த கேப் டிரைவர் யாருன்னு செக் பண்ணி பார்த்தா இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கவுண்டர் பண்ணிட்டதா டிஐஜி மேடம் சொல்றாங்க. இவங்க எப்படி இந்த கேப் டிரைவரை கொண்டு இருப்பாங்கன்னா ஃபேக் என்கவுண்டர்ல கொண்டு இருப்பாங்க. இவரு சாக வேண்டிய இடத்துல ஒரு பணக்கார பையன் இருப்பான், அவங்க கிட்ட டீலிங் பேசிட்டு இவரை கொன்றுவாங்க. இதுக்குள்ள இந்த டிஐஜி மேடம்க்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும் தான் இவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து இந்த பிளான்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. செத்து போன அந்த பையனோட அப்பா யாருன்னா இந்த ரைட்டரு, இவனோட மையன் தான் எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல ட்வின்ஸ் 2 பையங்க. அப்புறம் அந்த பணக்கார பையன் என்ன பண்ணிருப்பான்னா கிட்டத்தட்ட நிறைய பெண்களோட லைஃப்ல விளையாடி இருப்பான். கடைசியில நம்ம ஹீரோவோட காதலியை கூட கடத்தி ரேப் பண்ணி கொண்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதனால இந்த ரைட்டரி இந்த பையனை விட்டுட்டு இவனை கொன்னுருவாரு. நம்ம மேடமும் கடைசியில மாட்டிக்குவாங்க, ஜெயிலுக்கு போயிருவாங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.